நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற 21வது நூற்றாண்டுல அறிவியல், விஞ்ஞானம், மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு பல துறைகள்ல நம்ம வளர்ச்சியை பார்த்தாலும் இந்த காலகட்டத்துல நம்மள சில பேர் அடிபட்டுச்சு அப்படின்னா மருத்துவமற்ற நெறிமுறை இல்லாத காலத்துக்கும் பழமையான சிகிச்சைகளை மேற்கொள்வது சரியா? ஐ எம் டாக்டர் டேனியல், யுவர் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். நாட்டுக்கட்டு, எண்ணெய்க்கட்டு, முட்டைக்கட்டு, புத்தூர்கட்டு, இந்த மாதிரி பல சிகிச்சைகளுக்கு காமனா நம்ம நேட்டிவ் பேண்டேஜிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது பண்றதுனால என்னென்ன பக்க விளைவுகள் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கட்டு போடுறவங்க மோஸ்டா அன்ஸ்டெரைல் மெட்டீரியல்ஸ், மலட்டுத்தன்மையற்ற சுகாதாரமற்ற பொருட்களை பயன்படுத்தி தான் கட்டு போடுறாங்க. இது பண்றதுனால இன்ஃபெக்ஷனுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடிபட்டுச்சுன்னா வீக்கமும் வலியும் அதிகமாகும். எந்த அளவுக்கு பிரஷர் கொடுத்து கட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களுக்கு தெரியாது. இது பண்றதுனால ரத்த ஓட்டம் கம்மியாகி அந்த பகுதி அழுகி போற சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். அழுத்தமா கட்டு போறதுனால அந்த தோல்ல சின்ன சின்ன கொப்பளங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது ஆங்கிலத்துல பிராக்சர் பிளிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த மாதிரி மருத்துவமற்ற சிகிச்சைகளை கையாளுறதுனால எந்த அளவுக்கு கட்டு போடணும், எவ்வளவு தூரத்துக்கு கட்டு போடணும், எந்த பொசிஷன்ல கட்டு போடணும், இது எதுவுமே அவங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்றதே கிடையாது. இந்த மாதிரி இஷ்டத்துக்கு கட்டு போறதுனால எலும்பு நேரா சேராம மாறுதலா சேரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது ஆங்கிலத்துல மால் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்க பேஷண்ட் அவங்க நடையில சில மாற்றங்கள் வரலாம், பெர்மனண்டா ஒரு டிஃபார்மிட்டியா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சில பகுதியில் இருக்க எலும்புகள் ரத்த ஓட்டம் கம்மியாகிறதுனால எலும்பு சேராம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது ஆங்கிலத்துல நான் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். குறிப்பாக மணிக்கட்டுல, இடுப்புல, கணுக்கால்ல இருக்க எலும்புகள் இந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓப்பன் பிராக்சர்ஸ், அதாச்சும் எலும்பு உடைஞ்சு வெளிக்காயத்தோட இருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி சிகிச்சை மேற்கொள்ளும் போது பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷனுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். இது நாளடைவுல அவங்க ரத்தத்துல அதிகமாகி அவங்க உயிருக்கே ஆபத்தாகிற சூழ்நிலை ஏற்படலாம்.